ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சொல்லக்கூடிய 25 கொஸ்டின் தான் பசங்களை பார்க்க போகிறோம். டாப் 25 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்க இல்லைன்னு பண்ணிட்டு பாருங்கப்பா, லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும் நான் பசங்க கண்டிப்பாக 5 out of 5 பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 5 மார்க்ஸை பக்கா வாட்டர் பண்ணிடலாம். ஸோ இது முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்குனு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களாம் நோட்ஸ் கைட்ஸ் A to Z எல்லாம் அப்லோட் பண்ணுறப்பா. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. செகண்ட் ஒன், ஃபைண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் -98, அப்புறம் B -135. ஓகேங்களா. தேர்ட் ஒன், ஆட் இன் சப்ராக்ட்பா. ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு 3 ரொம்ப ஈஸியாக தயவு செஞ்சு படிக்கலாம் படிச்சிருங்க. இந்த வேரியஸ் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் நம்ம பசங்க லைட்டாக சரியாக படிச்சிக்க மாட்டீங்க, நல்லா படிச்சிருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள். அதாவது அடிப்படை வாயில்களை அதன் கோவை மற்றும் பட்டியலுடன் விளக்குக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ மைக்ரோ ப்ராசஸர். அதாவது நுண் செயலியின் பண்புக்கூறுகளை விளக்குக. ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோமின் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. செவன்த் ஒன், எக்ஸ்பிளைன் த concept of a distributed operating system along with its advantages. அதாவது பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்க, மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை. ஓகே, இது நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 9th ஒன், எக்ஸ்பிளைன் த வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரி. ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, அப்படி பண்ணாதீங்கப்பா. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் படிச்சு கண்டிப்பாக கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 10th ஒன், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஒரு கோப்பு அல்லது கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. நெக்ஸ்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அல்காரிதம் ஃபார் ஃபேக்டரியல் 4. ஸோ அதாவது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதணும்ப்பா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 12th வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர். அதாவது பிழைகளின் வகைகள் யாவை. 13th ஒன், எக்ஸ்பிளைன் த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வித் ஏ சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதாவது கட்டுப்பாட்டு கூற்றுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வெரி இம்பார்ட்டன்ட் பசங்க, தயவு செஞ்சு படிக்கலாம், படிச்சிருங்க. 14th ஒன், அது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் 14th வாட் இஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப், எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல் லூப்ஸ் வித் சூட்டபிள். ஓகேங்களா. நுழைவு சோதிப்பு மடக்கு என்றால் என்ன, ஏதேனும் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிக்காம இருந்தால் போய் டக்குன்னு படிச்சிருங்கப்பா. அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க தெரியாமல் இருக்குன்னா அவங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு என் பசங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்க்கலாம் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கால் பை வேல்யூ மெத்தட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதாவது மதிப்பு மூலம் அழைத்தல் முறையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நல்லா பார்த்து வச்சுங்க. 16th ஒன்ப்பா, அப்புறம் எக்ஸ்பிளைன் கால் பை வேல்யூ மெத்தட் மாதிரி எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் இருக்கும், அது நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் 16th ஒன், எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது மாறியன் வரையல்லை விதிமுறைகள் எடுத்துக்காட்டு விளக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடாது. 17th ஒன் பசங்களா, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப். கண்டிப்பாக இந்த அளவுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து வச்சுங்க. பொருள் நோக்கு நிரலகத்தின் நன்மைகள் யாவை. ஓகேங்களா. 17th கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. 18th வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எ நோட் ஆன் த பேசிக் கான்செப்ட்ஸ் தட் சப்போர்ட் ஊப்ஸ். அதாவது பொருள் நோக்கு நிரலகத்தை ஆதரிக்கும் அடிப்படை கருத்துக்களை பற்றி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் 19th வந்து பார்த்தீங்கன்னா mention the differences between constructor and destructor. Next 20 பார்த்தீங்கன்னா what are the rules for operator overloading. அதாவது செயற்குறி பணி மிகுப்பிற்கான விதிமுறைகள் யாவை. 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, explain the different types of inheritance. தயவு செஞ்சு யாரெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சுட்டு அது ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி படிச்சு எழுதுங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. நெக்ஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா explain the different visibility mode through pictorial representation. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுங்க. 24 what are the various crimes happening using computer. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து டாப் 25 கண்டிப்பாக கேட்பாங்க. அதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குனு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்கு நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்து வச்சுருப்பா, அதுலேயும் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேவையில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.